கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் தெய்வம் விருத்தி அடைவதை குறித்து இந்த மாதத்தில் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டு வருகிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கூட இருப்பதற்கிற காரணம் அவனை முன்குறித்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவனை அபிஷேகித்தார், அவனுக்கு புத்தியை தந்து அவன் புத்தியாய் நடந்து நிமித்தமாக அநேக காரியங்களை அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம 2 வாரங்களாக தியானித்தோம். இந்த 3வது வாரத்தில் கூட அந்த தாவீதோடு சேர்த்து ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தில் நம்ம வேதத்தை குறித்து தியானிக்கிறோம். நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசேஷம் 13ஆம் வசனம் வாசித்த பொழுது ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அவன் இந்த இடத்துல ஈசாக்கு போட்டு நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு தான் அவன் இடம். இந்த இடத்துல நம்மை கர்த்தர் நியமித்து நம்மை ஐஸ்வரனாக்கி வர வர விருத்தி அடை செய்து மகா பெரியவளாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தம். அதே போல எந்த ஒரு நிபந்தனையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆமென். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அது உரிமை உண்டு. அதுபோல எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை உள்ள இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற ஒவ்வொரு நிபந்தனையிலும் நாம் கைக்கொள்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களையும் விருத்தியையும் தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானான், அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஈசாக்கு கர்த்தருக்கு எப்படி நடந்தவனா அப்படி நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கிற பொழுது இந்த தாவீதோடு கூட சேனையில் கர்த்தர் இருந்தார். இந்த ஈசாக்கோடு கூட அப்படியே இங்கேயும் இருந்தார். எனவே இந்த ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அப்போ நம்மோடு கூட இந்த சேனையின் கர்த்தர் என்ன செய்யணும்னா கூட இருக்கணும். இந்த ஈசாக்கோடு கூட இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத ஒரு 3 காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த 3 காரணத்தை அவன் வாழ்க்கையில விருத்தி அடைறதுக்கு அந்த 3 காரணம் அவனுக்கு பயன்பட்டுச்சு. நாமும் அந்த 3 காரணத்தை பின்பற்றி தேவ சமூகத்தில் தேவனுடைய விருத்தியை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம். முதல்ல இந்த ஈசாக்கு குறித்து அவன் தேவனுக்கு உகந்த பாத்திரமா, அவன் தேவனோடு தங்குகிற ஒரு மனுஷனாய் அல்லது தேவனோடு இருக்கிற அல்லது தேவன் அவனோடு இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். போதும். இத ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிக்க போறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படியாக வெளியிலே போயிருந்தான். நல்லா கவனிச்சு கேளுங்க. ஈசாக்கு காலத்துல பைபிள் இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கையில பைபிளை கொடுத்து இந்த பைபிளை தியானம் பண்ண சொல்லி நமக்கு அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறார். எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஈசாக்கு அவங்க அப்பா வேலைக்காரனை பார்த்து நீ போய் ஒரு பெண்ணை என் மகனுக்கு தேடி கண்டுபிடிச்சு என் இனத்தில் என் சனத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என் மகனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி சொன்னார். அதே போல் அந்த வேலைக்காரன் போய் ரெபெக்கால பெண்ணு பார்த்து ரெபெக்கால ஈசா கொண்டு வரார். அப்படி கொண்டு வருகிற வேலையில் அவன் பெண்ணு தூரத்தில் வருது. பெண்ணு முத இந்த மாப்பிள்ளையை பார்க்குற நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாயங்கால வேலை. அதுலேயும் கூட இந்த மாப்பிள்ளை என்ன வேலையில் இருக்கிறார் பார்த்தீங்களா?
தியான நேரத்தில் இருக்கிறார், தியான வேலையில் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை பார்க்கும்போது அல்லது ஒரு ஃபோன் அடிச்சு கேட்குற போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அல்லது என்ன அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பொண்ணை குறிச்சு மாப்பிள்ளை குறிச்சு கேட்டா அவங்க இருந்து ஒரு பதில் வந்து வச்சுங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த பெண்ணு பார்க்க போறவங்களுக்கு அல்லது மாப்பிள்ளை பார்க்க போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஈசாக்கு மாலை வேளையில எங்க போயிருந்தாராம்? தியானம் பண்ண போயிருந்தார். அப்படி தியானம் பண்ற பொழுது முத பொண்ணே அவர் பார்க்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் 1ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான். 1ஆம் சங்கீதத்துடைய அந்த 2ஆம் வசனம் அப்படி சொல்லுது. இப்ப இந்த மனுஷன் எதை குறித்து தியானம் பண்ணியிருப்பார்? நமக்கு 1ஆம் சங்கீதம் இருக்கு தியானம் பண்றதுக்கு. நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்து வரைக்கும் 1119 அதிகாரம் இருக்குது. இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு பகுதியும் அல்லது ஒவ்வொரு வசனத்தையும் கூட ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணலாம். ஆனா இந்த ஈசா கிட்ட என்ன கையில் இருந்துச்சு? அந்த காலத்தின்படி ஒரு ஓலையில பைபிள் மோசே காலத்தில் எழுதினாங்க, ஓலை சுவடுகள்ல. அதுவும் அவற்றை கிடையாது. அல்லது புஸ்தக சுருள் இருந்துச்சு, பின் நாட்களில் தோல் சுருள் இருந்துச்சு, அதுவும் அவற்றை கிடையாது. இன்னைக்கு நம்மகிட்ட கையில பைபிள் பேப்பர்ல பிரிண்ட் போட்ட பைபிள் இருக்கு, இதுவும் அவற்றை கிடையாது. அப்போ அவர் எதை தியானம் பண்ணியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதாம் தொடங்கி ஆண்டுடைய கிரியில என்னென்ன சொன்னாங்களோ அவங்களெல்லாம் அதெல்லாம் யோசித்து பார்த்து அதெல்லாம் இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், இவர் இப்படிப்பட்ட வல்லமை இல்லவர், இப்படி மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், இதெல்லாம் அவர் என்ன செய்யணும்? சாயங்கால வேலையான மாத்திரத்தில் அவர் நினைத்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நீங்க நம்ம கடல் பக்கத்தில் போங்க, மேக்சிமம் சண்டே ஆச்சுன்னா ஈவினிங் போயிடுவாங்க அல்லது பூங்காவுக்கு போவாங்க. அப்படி இந்த கடலுக்கு போகும்போது நீங்க பறந்து விரிந்து கிடக்கிற அந்த கடலை பார்த்து உங்க மனசுல என்ன தோணுதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த கடல்ல வர அலைகள், அந்த கடலுக்குள்ள இருக்கிற அநேக எண்ணிறந்த மச்சங்கள், உயிரினங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த 3rd ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி கொண்டு வாசித்தேன் அந்த புத்தகத்தில் போட்டிருந்து ஒரு நீல திமிங்கலத்துடைய நாக்கு மட்டும் ஒரு யானை மட்டும் இருக்குமா? கவனிக்கிறீங்களா? கடல்ல கிடக்கிற ஒரு திமிங்கலத்துடைய நாக்கு ஒரு யானையின் எடை அவ்வளவு இருக்குமா? அப்போ ஒரு யானையின் எடையாலும் ஒரு திமிங்கலத்துடைய நாக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த திமிங்கலம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அவ்வளவு பெரிய திமிங்கலத்தை தண்ணீர்ல ஓடி விளையாடும் வைத்திருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! இதைத்தான் நினைச்சு பார்த்து எப்பேற்பட்ட வல்லமையில தேவன் என் தேவன் என்னை சிருஷ்டித்தது போல இந்த மச்சங்களை சிருஷ்டித்திருக்கிறார், இந்த ஜீவராசிகளை சிருஷ்டித்திருக்கிறார், ஒவ்வொரு உயிர்களை சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்லுவது பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, கவனித்து பாருங்க, சாலமோன் முதலாய் ஒருவரும் அவைகளை போல என்ன செய்யல, உடுத்தி இருந்தது இல்லை. நீங்க ஒரு பூவை போய் நீங்க காட்டு பூவை போய் எடுத்து பாருங்க, அந்த மேல ஒரு கலர் இருக்கும், கீழே ஒரு கலர் இருக்கும், 2 கலர் சேர ஒரு இடம் இருக்கும். அந்த கலரை எந்த பிரிண்ட்லையும் போடவே முடியாது. அல்லேலூயா, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி பைபிளை மிஞ்ச முடியாது. சாலமோன் சிறந்த ஒரு ராஜா, பயங்கரமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ராஜா, அவன் கூட இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடலையா? இந்த மலரை போல ஒரு ட்ரெஸ் என்ன செய்யல, காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் மீதமாய் விடுத்து வைத்திருந்தார், உங்களை விடுத்து வைப்பது அவ்வளவு அதிக நிச்சயம் உள்ளவான்னு சொல்றார். அப்போ இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்ச முறை தியானிக்கிறோம். ஆனா இந்த வசனங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஈசாக்கு ஒவ்வொரு காட்டு புஷ்பங்களை பார்த்திருப்பார். பார்க்கும்போது எவ்வளவு வண்ணமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார், எவ்வளவு அருமையாக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இதுதான் தியானம். ஒவ்வொரு படைப்புகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க இப்போ காலையில போறீங்க, போகும்போது நீங்க வாக்கிங் போறீங்கன்னா கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு போயிட்டு இருக்கும். அந்த ஜெட்டு எவ்வளவு பெரிய தெரியுமா? ஒரு கடிகளவில் தான் நமக்கு தெரியும் இங்கிருந்து பார்க்கும்போது. ஆனால் அதுல இருந்து வெளிவர புகை பார்த்தீங்கன்னா நீளமா என்ன இருக்கும், ரயில் வண்டி மாதிரி நீளமா புகையா இருக்கும். அவ்வளவு புகை வருது. ஆனா அந்த ஜெட்டு நம்ம கண் பார்க்க எவ்வளவுதான் இருக்குது,
ஒரு சின்ன ஒரு வெட்டுக்கிளியை கூட அவனுக்கு கூட தெரியாது. எவ்வளவு ஞானத்தை மனுஷன் கற்றுக் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அறிவு கொடுத்திருக்கிறார். மனுஷன் தரையிலிருந்து பறந்து ஒரு கோள் விட்டு இன்னொரு கோளுக்கு போக முடியாது, ஒரு கண்டை விட்டு இன்னொரு கண்டை பாய முடியாது, அவ்வளவு அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். மனுஷனுக்கே இவ்வளவு ஞானம் இருந்தா, ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு இவ்வளவு ஞானம் இருந்தா, ஞானத்தை கொடுக்கிறவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தியானிக்கணும். இப்போ வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தியானிக்கிற மனுஷனோட கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படி கூட இருக்கிற பொழுது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 1 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. 2:3 வாசித்துருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல யாரு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இப்ப ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கிடைத்தது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை, வாய்க்கின்ற வார்த்தை இப்ப எந்த காலகட்டத்தில் படிக்குது, இதுதான் முக்கியம். நம்ம விதை விதைச்சோம்னா மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நிச்சயம் பலன் கிடைக்கும். நீங்க இந்த ரோடு இப்போ காஞ்சி கிடக்கு, இன்னும் 2 மாசத்துல மழை காலம் வந்துச்சுன்னா இந்த ரோடுக்குள்ள இடதுக்கு வலதுக்கு செடியா வளர்ந்துருக்கும். என்ன காரணம்? மழை பெஞ்சதுனால. ஆனா ஈசாக்கு விதை விதைச்சா அது மழை இல்லாத காலம். 26ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தை அல்லாமல் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு அவன் குடியிருக்கிற கானான் தேசத்துல. இப்போ ஆடு மாடு அவங்க அப்பாவுக்கு ஏராளமா இருந்துச்சு. இப்போ ஈசாக்கு வேற ஆடு மாடு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, வேலைக்கார சமைச்சிருக்காரு. வேலைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தான் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆடு மாடுகள் அனைத்துக்கும், ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும், தீவனம் போடணும். என்ன செய்வார்? பஞ்சம் வந்துருச்சுனாவே ஆடு மாடு வச்சுக்கிறோம் ரொம்ப கவலைப்படுவாங்க. பழமொழி உண்டு தெரியுமா உங்களுக்கு தமிழ்ல? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, பிள்ளை குட்டி இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. தேவசனத்தில் காத்திருக்க தேவ பிள்ளையில அடமலை காலம் வந்துச்சுன்னா எங்கிட்டு போய் என்ன செய்ய, புள்ளி பண்ணிட்டு வர முடியாது, அதுக்கு மாடுகளுக்கு தீவனம் போட முடியாது. அதனால ஆடு மாடு இல்லாட்டா மழை பெஞ்சாலும் அவங்க ராஜாவா கவலை இல்லாமல் இருக்கலாம். தேவசூதரை காணப்படும் தேவ பிள்ளை கொஞ்சம் கவனமா இருக்கு. இந்த வசனம் சொல்லுது 1ஆம் வசனத்துல பஞ்சம், அவங்க அப்பா காலத்துல வந்த பஞ்சம் போல இன்னொரு பஞ்சம் அந்த தேசத்துல வந்துருச்சு. ஆனா இவ என்ன சீர் விழிச்சுக்கிட்டு இருக்கிறார்? கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்துல குடியிரு. ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசல. ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரை செய்யன்னு சொல்லி முறையிடவும் இல்லை. இந்த தேசத்துல இரு. ஆனா எகிப்துக்கு போயிடாரு. எகிப்துக்கு போறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எகிப்துல ஒரு பெரிய நதி இருக்குது. அந்த நதியில வருகிற தண்ணி இருந்துமா எகிப்துல எப்போதுமே ஒரு செழிப்பு இருக்கும். எந்த ஒரு பக்கத்து நாடுகள் பஞ்சம் வந்தாலும் சரி உடனே நினைச்சுவாங்க எகிப்துக்கு ஓடிடுவாங்க. அநேக நபர்கள் பேத்துல எகிப்துக்கு போனதை பார்க்குறோம். இந்த ஈசாக்க பார்த்து ஆண்டு சொன்னாரு, எகிப்துக்கு நினைச்சிடாத, போயிடாத, இங்கேயே இரு. ஆண்டோட திருப்பி கேள்வி கேட்கிறார், இங்கே இருந்தான் 12ஆம் வசனத்தில் நினைச்சுட்டான், இருக்கிற விதையை நினைச்சுட்டான், எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கின்ற வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தான். காரணம், எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறானோ, பிரியமாயிருக்கிறானோ, அதுலேயும் கூட ராத்திரி பகலும் யார் பிரியமா தியானிக்கிறாங்களோ அவங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கு கொடுக்கிறான். எனவே அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
இந்த வார்த்தையை போடுறவங்க வாசிக்கிற பொழுதெல்லாம் நம்மளை போட்டு வாசிக்கணும். நான் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்தா, நான் வேதத்துல பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா, என்னையும் கர்த்தர் ஐஸ்வர்யனா மாத்துவார். என்னையும் கர்த்தர் வர வர விருத்தி அடைச்சுவார். என்னையும் கர்த்தர் மகா பெரியவனாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற வசனம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர்றேன். ஆனால் எந்த பிள்ளைங்க உண்மையிலே கேட்டு கீழ்ப்படுத்தி நடக்கிறாங்களோ மெய்யாவே அந்த ஆசீர்வாதம் வரும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 119ஆம் சங்கீதத்தில் மேம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. 97ஆம் வசனம் துவக்கத்தில் அந்த பகுதி நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 97 இருந்து வாசிங்க. நாள் முழுவதும் அது என் தியானம். வாசிக்க தொடர்ந்து. இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த தியானிக்கிறது சும்மா கிடையாதுங்க. வேதத்தை ஒரு மனுஷன் தியானிக்க ஆரம்பிச்சுட்டானா அந்த மனுஷன் 3 விதங்கள்ல உயர்வை அடைகிறான். 98, 99, 100 இந்த 3 வசனங்கள் இருக்கிற வசனங்களை இந்த படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த பிள்ளை பிடிச்சுக்கணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை பிடிச்சுக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு என்ன காரணம்? அவனுக்கு இருக்கிற பலனா, அவனுக்கு இருக்கிற தந்திரம் தான் நம்மளை மேற்கொள்ளும். சத்துருடைய தந்திரத்தை மேற்கொள்ள நாம தேவனை சார்ந்துக்கிட்டோம்னா தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தந்திரக்காரனுடைய தந்திரங்களை அவர் அபத்தமாக்கி போடுகிறவர். எப்போ நான் தேவனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து தேவனை சார்ந்து கொண்டேன்னா என்னை தேவனாய் கர்த்தர் ஞானம் உள்ளவனாய் மாற்றுவார். நீங்க பக்கத்து தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு சண்டை வர்றீங்கன்னா, அதாவது 2 பேருக்கும் ஒரே விதமான ஆயுதங்கள் இருக்கும். ஆனா ஒருத்தர் ஜெயிக்கிற ஒருத்தர் தோத்து போறான். என்ன அர்த்தம்? அவன் ஞானமா யுத்தம் பண்றான்னு அர்த்தம். இவன் ஞானம் இல்லாம இருந்துட்டான்னு அர்த்தம். எப்போ கவனமா இருக்கணும், எப்போ ஜாக்கிரதையா இருக்கணும், எப்போ குண்டு போடணும், இதெல்லாம் ஞானம் இருந்தா தான் செய்ய முடியும். அப்போ வேதவசனம் சொல்லுது 98ஆம் வசனத்துல, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் ஆக்குகிறீர். சத்துருக்களை பார்க்கல நான் ஞானமுள்ளவனாய் இருந்தா தான் நான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும், சண்டையில் ஜெயிக்க முடியும், ஒரு போட்டியில் ஒரு விளையாட்டில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. போன மாதம் இந்த வசனம் நடந்துச்சுல, சென்னை மாமல்லபுரம் சதுரங்க போட்டி. அந்த சதுரங்க போட்டிக்கு என்னதான் வேணும்? அறிவு, ஞானம் தான் வேணும். அல்லேலூயா. அது ஒரு யுத்தம் தான். உட்காந்து செய்கிற யுத்தம், தேசத்தில் நடக்கிற யுத்தத்தை அப்படின்னு உட்காந்து செய்யணும். அவனை காட்டு நான் ஜெயிக்கிறதுன்னா உண்மையிலேயே நான் ஞானம் உள்ளவனா இருக்கணும். தேவ வசனத்தை சார்ந்து தேவனுடைய சபையில் தியானிக்கிற மனுஷன் தான் சதுரங்க போட்டியில் நாமும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களிலும் நீர் என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த 3 வசனத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இந்த 3 வசனத்தின்படி ஆண்டவரே சத்துருக்களை காட்டிலும் முதியவர்களை காட்டிலும் கற்றுக் கொடுக்கலை காட்டிலும் எனக்கு ஞானம் அறிவு தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறீங்கன்னா, அந்த ஈசாக்கு தியானிச்சதுனால அவன் செஞ்செல்லாம் ஆச்சு. அவனுக்கு வாய்த்தது. பஞ்ச காலத்துல விதை விதைச்சாங்க, 100 மடங்கு பலன் அனுபவிச்சான். வர வர விருத்தி அடைஞ்சான், மகா பெரியவனானான். காரணம் அவன் கர்த்தருடைய வேதத்தை சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான். சரி, 99ஆம் வசனம் வாசிக்கிறோம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான். போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். யார் நமக்கு போதிக்கிறா? நம்மளை விட 10 வருஷம் படித்தவங்க, நம்மளை விட 5 வருஷம் 20 வருஷம்
கூடுதலாக படிச்சவங்க. ஒரு ஒரு பிள்ளை சேர்ந்தீங்கன்னா +2 படிச்சுட்டு டிப்ளமோ டீச்சரிங் முடிச்ச ஒரு டீச்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 1ஆவது பிள்ளையை விட அவங்க ஒரு 13 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிறாங்க. அப்படி தானே? இப்போ ஒரு +2 படிக்கிற பிள்ளைக்கு ஒரு MA அல்லது MSc படித்த டீச்சர், MSc BEd படித்த டீச்சர் சொல்லித்தராங்க. அப்போ அந்த +2க்கும் MSc BEdக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? இவங்க ஒரு 12 வருஷம் படிச்சிருக்கிறாங்க, அவங்க அதில் ஒரு 5 + 2 7 வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த +2 விட 7 வருஷம் எக்ஸ்ட்ரா படித்தவங்க அதுக்கடுத்து அவங்க எத்தனை வருஷம் அனுபவம் இருந்துச்சு அது நமக்கு தெரியாது. மினிமம் ஒரு 7 வருஷம் அல்லது 8 வருஷம் இவங்களை விட கூடுதல் அனுபவம் உள்ளவங்க தான் ஒரு +2 படிக்கிறவங்க சொல்லி தருவாங்க. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் எல்லாரிலும் என்னை அறிவுள்ளவனாக்குகிறீர். யாரு? வேதத்தை சார்ந்து விடுறவங்க யாரோ, வேதத்தை தியானிக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கே நீ கற்றுக் கொடுக்கலாம். அவங்கள பார்க்க நீ அறிவுள்ளவனா மாறலாம். நீ வேதத்தை தியானிச்சாதான். நான் சின்ன பிள்ளைகிட்ட அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகிட்ட திரும்பி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் ஷேக்ஸ்பியர் புத்தகத்தை இங்கிலீஷில் படிக்கிறத விட நம்ம கையில் இருக்கிற இங்கிலீஷ் பைபிளை, நம்ம கையில் இருக்கிற பைபிளை இங்கிலீஷ் பைபிள் படித்து பாருங்கள். உங்களை பீட் பண்ணுறதுக்கு எந்த ஞானமும் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பைபிளை அப்படி இங்கிலீஷில் நீங்கள் என்ன படித்து அந்த இங்கிலீஷ் வசனங்களை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஏற்றி வச்சு பாருங்கள். உங்களை முறியடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் நாளத்தில் உங்களை முறியடிக்கிறதுக்கு ஒருத்தர் பூமியில் கிடையாது. அவ்வளவு கிருபை நம்முடைய வேதத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே இங்கிலீஷ் பைபிளில் படிக்க வச்சு, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை படிக்க வச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இந்த பிள்ளை 5வது 6வது படிக்கும்போது இதில் நல்லா தேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா வேதம் ஞானம், ஆங்கில ஞானம் ரொம்ப சிறப்பு மிக்கது. அல்லேலூயா. நீங்கள் வேணா நீங்கள் செஞ்சு நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுற ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? கிராமர் எடுக்கலாம். அவ்வளவு ஞானத்தை கற்று வச்சிருக்கிறது. 3வது காரியம், 3ஆம் வசனம் என்ன சொல்றது பார்த்தீங்களா? உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். முதியோர்த்தை தான் ஞானம் சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன் எப்படி பண்ணா? முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருப்பான். வீட்டில் பாட்டி தாத்தா அல்லது பாட்டி தாத்தாவுடைய அப்பா அம்மா பூட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க அப்பா அம்மா. ஏன்னா இன்னைக்கு 5வது சந்ததி வரைக்கும் சில வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4வது சந்ததி ஆகிற அந்த பூட்டி தாத்தாவனாலும் சரி, அல்லது அவங்களுடைய அப்பா அம்மாவனாலும் சரி, இவங்கள்ட்ட ஏதாவது வார்த்தை கேட்டோம்னா ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். எப்போ? கர்த்தருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு தியானிக்கிற பொழுது. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஈசாக்கு எப்படிங்க வர விருத்தி அடைஞ்சான்? என்னங்க விருத்தி அடைஞ்ச காரணம்? சேனையுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவன் எப்பொழுதும் இருந்தான். அவன் தியானம் உடையவனாய் இருந்தான். ஒன்னா செய்து வார்த்தைப்படி அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. நீங்க நல்ல காலத்துல நல்ல நேரத்தில் நல்ல விதை விதைச்சிட்டா கண்டிப்பா 100% பலன் கிடைக்கும். ஆனா அவன் பஞ்ச காலத்துல அவன் இருக்கிற விதை விதைச்சான், பஞ்ச காலத்திலும் கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். இதுதான் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். தேவனை நம்பி இருக்கிற, தேவனை நோக்கி இருக்கிற, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 119 செய்யற அதே பக்கத்துல 92 வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன போட்டிருக்குது? உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இப்போது ஒரு வசனம் ஒரு சாராம்சத்தை சொல்லுது. ஆனா அந்த வசனத்திலே முற்பகுதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உமது வேதம் என் மன மகிழ்ச்சி இராதிருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை கூட்டி சொல்லுது. ஆனா இந்த வேதத்தில் முற்பகுதி மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த வேதம்
மனமகிழ்ச்சியா இருக்க போய் தான் இது எனக்கு நல்ல மருந்தா செயல்படும். ஏன்னா மனமகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வேதத்தை நேசித்து தியானிச்சா இருக்கிற நோய் அற்று போகும். பிரஷர் குறையும், சுகர் நார்மலா, அல்சர் மாறும், வயிற்று வலி, வயிற்று புண்ணு, தேவசனத்தை காத்திருந்து வேதவசனத்தை தியானிச்சா 100% அடிச்சு சொல்லலாம். அல்சர், டியூமர், கேன்சர் எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு ஔஷதம் வேத வசனம். ஒத்துக்கிற மாத்திரம், சம்மதிக்கிற மாத்திரம், நம்புறவங்க மாத்திரம். பாருங்க, 10 பேர் அழகிய சொல்றீங்க, பாக்கி இருக்கிறவங்க உங்களுக்கு வசனம் விளங்கலையா? நீங்க நம்பினீங்கன்னா இந்த வேத வசனம் உங்களுக்கு நல்ல ஔஷதம்ங்க. இந்த வேத வசனத்தை வாசிங்க, இந்த வேத வசனத்தை தியானிக்கணும். வேத வசனம் வாசிங்க, தியானிக்கலாம். என்னவோ தியானம் சொல்லுங்க பாஸ்ட், என்னவோ நினைச்சிடாதீங்க. வேத வசன தியானம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வசனத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது வசனத்துல நில்லுங்க, அந்த வசனத்தை பிடிச்சு உட்காருங்க. ஆண்டவர் என்ன சொல்றா? எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் நான் அதிக அறிவுள்ளவனா இருக்குன்னு அந்த வசனத்தை உட்காந்து யோசிங்க. அப்போ நான் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் கூட நான் அவங்களுக்கான அறிவாளி மாறுவேனா? நிச்சயமா மாறுவேன். இப்படி நினைச்சு பாருங்க, இப்படி சிந்திச்சு பாருங்க. இதை நீங்க தேவசபையில் உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து பாருங்க. இதுதாங்க தியானம். இந்த வேதவசனம் எனக்கு என்ன சொல்லுது? இந்த வேதவசனம் அனைவருக்கும் சொல்லுது. இந்த வேதவசனம் எனக்கு என்ன சொல்லுது? இதுதான் தியானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, காக்கைகளை கவனித்து பாருன்னு சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருன்னு சொன்னார், வானத்து பட்சிகளை கவனித்து பாருன்னு சொன்னார். அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நான் பட்டியலை செத்து போன்னு சொல்லி எண்ணமே வராது. ஏன்னா ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிற கர்த்தர் என்னை நிச்சயமா போஷிப்பார். அந்த ஒரு பாட்டு, ஒரு எளிமையான ஒரு பாட்டு, சின்ன பிள்ளைகளுக்காக போட்ட பாட்டு, குருவி பாட்டு. என்ன பாட்டு அது? சின்ன சிட்டு குருவி. அந்த பாட்டு, அதில் குருவியும் ஒரு பாப்பாவும் பாடுற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அந்த குருவி சொல்லு பாருங்க, அதாவது பாட்டு தான் அது. இந்த குருவி சொல்லும், எங்களை போஷித்த ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? இந்த அறிவும் ஏன் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அறிவு வரும். அதாவது இந்த குருவிகள் பார்த்து பிள்ளைகிட்ட கேட்குதான், நீங்க ஏன் சாப்பாட்டுக்கு கஷ்டம் சொல்லி நினைக்கிறீங்க? எங்களையே போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? இந்த குருவி வானம்பாடியில் என்ன செய்யுது? சையத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த பறவைகள், பட்சிகள், சகல நாட்டு, காட்டு, வான பறவைகள், பிராணிகள் எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. அதனால அவைகள் ஒரு நாள் போஷிப்பு குறைவில்லாமல் கர்த்தர் போஷிக்கிறார். நாம துதிக்கிறது கிடையாது, அதனாலதான் பட்டி கிடக்கும். இன்னைக்கு யாரும் பட்டி கிடையாது. தமிழ்நாடு ஓசியில் அரிசி கொடுக்காங்க, கேரளத்தில் அரிசி உண்டு, எல்லா இடத்துலையும் காசு தான் உண்டு, அவங்க ஓசி. ஆனாலும் வேதம் சொல்லுது, ஒரு நாளும் கர்த்தர் நேசிக்கிற வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிறவர்களை கர்த்தர் குறை வைத்ததே கிடையாது. எல்லாரும் கர்த்தர் விருத்தி அடைச்சி வளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், தியானம் பண்ணுகிற ஈசாக்கோட கர்த்தர் இருந்து அவனை விருத்தி அடை செய்தார். அடுத்து இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். சரி, 6ஆம் வசனம். இந்த தேசத்திலே குடியிருந்துச்சுன்னா எகிப்துக்கு போகாத, இங்கேயே குடியிருந்துச்சுன்னா. அதுக்கடுத்து இடையில சம்பவம் இருக்கு. சரி வேண்டாம், நம்ம 6ஆம் வசனம் வாசனம். 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன தேசத்திலே ஈசாக்கு குடியிருந்தான். அப்போ இங்க என்ன பார்க்குறீங்கன்னா, உங்க அப்பா எனக்கு கீழ்ப்படுத்தது போல இல்லை சொல்றார். இந்த ஈசாக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்பவுமே நமக்கு விருத்தி அடைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம்.
சபையில் அநேக உபதேசங்கள், அநேக சட்டங்கள் நாம் என்னத்தை சொன்னாலும் சரி, நாம் செய்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போது நம்ம கீழ்ப்படின்னு அர்த்தம். கீழ்ப்படியாமல் போனால் விருத்தி அடைய மாட்டோம். நான் சாபம் போடுறேன்னா இல்லை. தேவசூரில் காணப்படும் தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்று சொல்கிறார். ஆனால் பாருங்க, என்னால் முடியாத ஆண்டவரை, என்னால் முடிந்தது தான் செய்யும். இந்த லோத்து பாருங்க, உன் ஜீவன் தப்ப நீயும் உன் குடும்பம் என்ன செஞ்சிரு, மலைக்கு ஓடி போயிருந்தாங்க. அவன் என்ன செஞ்சிருக்கணும், கீழ்படிச்சிருக்கணும், மலைக்கு ஓடி போயிருக்கணும். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவட்டையே சொல்கிறான், தூதன்ட்ட சொல்கிறான், இல்லை எனக்கு மலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, கால்கையெல்லாம் வலிக்குது, அதனால நான் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள நான் ஓடிக்கிறேன். ஆண்டவர் திட்டம் அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சோவார் கிராமமும் சேர்த்து அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிறார். அக்கிரமம் பெருகினதுனால ஒரு 5 பட்டணத்தை அழிக்க திட்டம் போட்டுருக்காரு. அது ஒரு கிராமம் சோவார். இவன் என்ன செய்யறான், நான் ஜீவன் தப்ப எனக்கு மலைக்கு ஓட முடியாது, நான் பக்கத்தில் இருக்க சோவார் கிராமத்துக்கு போயிடறேன். சரி போ, ஒன்றிக்கிட்டோ அந்த கிராமத்தை நான் இணைச்சிட்டேன், அழிக்காம விட்டேன். இப்போ போனால் அந்த கிராமம் ரொம்ப படுமோசமாக இருக்கு. இப்போ என்ன செய்யறான், ஐயோ ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல மலைக்கு ஓடி போய் சொல்லி 2 பிள்ளைகளை கூப்பிட்டு மலைக்கு போகணும்னு சொல்லி போகிறான். அங்கே போனால் தாறுமாறு நடக்குது. துஷ்ட சந்ததிக்கு தகப்பனா மாறுறான், அவமானத்தோடு வாழ்றான். கத்திரிசனுக்கு காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இல்லை ஆண்டவரை எனக்கு முடியல, ஆண்டவரை இதை செய்கிற ஆண்டவரை, ஆனால் பெர்மிஷன் கொடுத்துட்டா அதில் ஆசீர்வாதம் இருந்துச்சா? இல்லை. இந்த தேவ சித்தம் செய்வதில் அந்த தேவனுடைய சித்தம், நேரடி தேவ சித்தம் செய்து கொண்டு இருக்குது. அப்புறம் தேவனுடைய சித்தத்தை வளர்ச்சி செய்து கொண்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி செய்கிற ஆண்டவரை, அப்போ ஆண்டவர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறார். அதுக்கு பேர் பெர்மிஷன் வில் ஆஃப் காட். அதாவது தேவ சித்தத்தை வளைச்சு வேற மாதிரி செஞ்சு தனக்கு ஏற்றபடி வளைச்சு விடுறது, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனால் அது தேவ சித்தம் கிடையாது. அதனால தான் அவன் இந்த கிராமத்தில் தங்க முடியாமல் மலைக்கு போனான். மலைக்கு போய் துஷ்ட சந்ததிகளுக்கு தகப்பனாக மாறிட்டான், தவறான ஒரு சந்ததிகளுக்கு தகப்பனாக மாறிட்டான். காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த கீழ்ப்படி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த தேசத்தில் இருக்கிறதுனால அவன் கீழ்ப்படிஞ்ச வசனத்தை பாருங்க. இந்த 26ஆம் அதிகாரத்தில் நம்ம 12 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அவனை ஆசீர்வித்ததுனால 100% பலன் அடைஞ்சிட்டான். இப்போ தேவசூரில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2 காரியம் சொன்னாரு. நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்துல இரு. அப்போ ஒன்ன வேணான்றாரு, ஒன்ன செய்கின்றார். ரெண்டுமே யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னா அங்க போறதுக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அதை செய்யாதுன்னு சொன்னா அதை செய்யறதுக்கு நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். என்ன விருப்பம்? இந்த எகிப்து என்பது பசுமை, எகிப்து என்பது ஏதேன் தோட்டத்தில் ஒரு செழிப்பு, எகிப்து என்பது ரொம்ப வளம் நிறைந்த ஒரு பூமி. எல்லாருக்கும் ஆசை எகிப்துல போய் இப்படி இருக்கணும் சொல்லி. ஸ்தோத்திரம். இந்த ஐடி ஃபீல்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஆசை ஐடி ஃபீல்டை வேலை பார்க்கணும் சொல்லி. முதல்ல ஐடி ஃபீல்டு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1.5 லட்சம் மாறி 1 லட்சம் மாறி அது 50,000 மாறி இப்போ நம்மூரில் 2ஆம் கட்டுக்கிட்டு ஐடி கம்பெனி பேர் வச்சிருக்கிறாங்க. வெறும் 10,000 ரூபா தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலத்தில் அவங்கள மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், பிடெக், எம்டெக், எம்சிஏ, பிசிஏ எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. தேவசூரில் காணப்படுற தேவ பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் ஒரு அடி விழுந்துச்சு. இப்போ வசனம் சொல்லுகிறது, இதை செய், இதை செய்யாத. எகிப்துக்கு ஒரு நாள் அடி விழும். அது வளமானது, செழிப்பானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த செழிப்பும் வளமும் கொழுப்பை உண்டாக்கி
தேவனுக்கு ரொம்ப பகை உண்டாகும். அதனால தேவனாகிய கர்த்தர் எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னார். நம்ம எண்ணங்களை என்னன்னா அங்க போயிடணும், அந்த வேலை பார்த்துடணும், அங்க இருக்கணும். தேவ சித்தம் என்னங்க, தேவனுடைய விருப்பம் என்னங்க, அதை நம்ம செய்யணும். எல்லாரும் இங்க போறாங்க, எல்லாரும் இங்க போறாங்க. இந்த என்ஜினியரிங் பாருங்க, ஒரு சீசன் வந்துச்சுன்னா சிவிலா சேருவாங்க, ஒரு சீசன் வந்துச்சுன்னா மெக்கானிக்கலா சேருவாங்க. ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு காலங்களில் ஒரு சீசன் வச்சுப்பாங்க. EEE அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ ஒரு சீசன் வந்து அதுலேயே சேருவாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காது. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகிடும். கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஃபுல்லாக டவுன் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. தேவசத்தில் எனக்கு என்ன படிப்பு, எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு என்ன வாழ்வு, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்காம இவன் சேர்ந்தா இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், எகிப்து நல்லா இருக்கு, நம்ம எகிப்துக்கு போகவே கூடாது. அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்தை நான் குடியிருக்கோம். இப்போ கர்த்தர் சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இப்ப நிலைமையில கேரளா எப்படிப்பட்ட தேசமா இருக்குது, பஞ்சமா இருக்கு. ஆனா கீழ்ப்படிந்ததுனால அவன் விதவதிச்சான். சொல்லி 12 கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால தான் 100 மடங்கு பலன். ஆனா அதே சமயத்தில் அதே ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் அபிமெலேக்கும் அவருடைய உறவுகளும் அவருடைய நண்பர்களும் அவருடைய மந்திரிகளும் இந்த ஈசாக்கு என்ன செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கிறத பார்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய். ஒருவேளை அவனுடைய ஆடு மாடுகள் சாக தொடங்கி இருக்கும், ஆனா ஈசாவுடைய ஆடு மாடுகள் எப்போதும் பழைச்சிட்டு இருக்கும். ஒருவேளை ஈசாக்கு நீ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தனால அவனும் பிழைக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா பொறாம வந்துருச்சு. அதனால நீ எங்களை பார்க்கல நினைச்சிட்ட. இந்த பழமொழி சொல்லுவாங்க, வந்தவன் வலுத்து போயிட்டான்னு சொல்லி. இப்போ ஈசாக்கு வந்து குடியேற நினைச்சிட்டானா வளமாய் வாழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஏற்கனவே குடியிருந்து பரம்பரை குடியிருந்த அபிமெலேக்கு நினைச்சிட்டான், சிரித்து போனா, ஈசாக்கு பலத்து போனான். அதனால பொறாம கொண்ட அந்த தேசத்துக்கு குடியில் நினைச்சிட்டாங்க. அபிமெலேக்கு நினைச்சிட்டான், நீ எங்களை விட்டு நினைச்சிரு, போயிரு, இருக்காத. இப்ப கர்த்தர் 3ஆம் கட்டமாய் அவனுடைய காரியங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்வு. முதல்ல தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷன், 2வது கீழ்ப்படுகிற மனுஷன், அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சியா வாழ்கிற வாழ்வுடைய ஒரு மனுஷன். என்னங்க அவன் சாட்சி வாழ்ந்தான்? துரத்தி விட்டவங்க 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவங்க பேசுற பேச்ச பாருங்க. நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் சாட்சி சொல்கிறார்கள். 28ஆம் வசனத்துல கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். 29ஆம் வசனத்துல நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இது யார் சொல்றா? 16ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய். இந்த வார்த்தை சொல்லி அவன் சொல்றான், நீ எங்களை பார்க்க பெரிய ஆள் ஆகிட்ட, நீங்க இருக்கக்கூடாது, போயிரு. அப்போ இவன் சமாதானத்தில் அனுப்பிச்சு விட்டானா? அபிமெலேக்கு ஈசாக்க சமாதானத்தில் அனுப்பிச்சு விட்டானா? இல்ல, பொறாமையில் அனுப்பிச்சு விட்டான், காய் மகாரத்தில் அனுப்பிச்சு விட்டான், வெறியில வெறி பிடிச்சு அனுப்பிச்சு விட்டான். நம்மளை பாரு அப்படி இருக்கிறோம், இவனை பாரு வளர்ந்துக்கிட்டே போறான், விருத்தி அடைஞ்சிட்டே போறான், காய் மகாரத்தில் அனுப்பிச்சு விட்டான். ஆனா இப்ப வந்து சொல்றான் பாருங்க, பச்சை போய் சொல்றான். 28ஆம் வசனத்துல 29ஆம் வசனத்துல நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல சமாதானத்தோட அனுப்பிச்சுட்டான் இல்ல. நாங்கள்
எங்களை சமாதானத்தோடு அனுப்பிச்சு விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இவன் தீங்கு செஞ்சு அனுப்பிச்சு விட்டான். நாங்க தீங்கு செஞ்சிட்டோம், நீர் எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். கர்த்தருடைய வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நீதிமொழிகள் 16:7 என்ன சொல்லுது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக செய்வார். விரட்டி விட்டான், சத்துருவை போல விரட்டி விட்டான். ஆனா இப்போ என்ன செய்யலாம்? சமாதானம் உடன்படிக்கை செய்வாராம். காரணம், அந்த சத்துரு கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஈசாக்கை நம்ம மேற்கொள்ள முடியாது, ஈசாக்கு நம்ம விழுந்தா போவோம். இந்த ஆமான் போல ஈசாக்கு நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அதனால ஈசாக்கிட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னா ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதத்தில் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த லாபான் மறுபட்டு ஒரு உடன்படிக்கை செஞ்ச பார்த்தீங்களா? உன்னை உன்னோடு கத்தரை கண்டதை நான் குறிப்படையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நீ என்ன செய்யாத, ஊருக்கு போயிடாத, என் குடும்பத்திலே தங்கிரு, என் வீட்டிலே தங்கிரு சொன்னானா சொல்லலையா? எதுக்காக? அவன் கூட கர்த்தர் இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அதனால இவன் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த அபிமெலேக்கு அதான் சொல்றான், குறிப்படையாளம் கண்டுபிடிச்சிட்டான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தானா அவனை சுற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா அவனுக்கும் கிடைக்கும். அதனாலதான் இந்த அபிமெலேக்கு சொல்றான், உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அப்ப தேவசந்தரை காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாள்ல 1வது காரியம் வேதம் சொல்லுகிறது தியானம், 2வது காரியம் கீழ்ப்படிதல், 3வது சாட்சி வாழ்வு. இத மனுஷன் துரத்தி விட்ட மாத்திரத்துல அவங்க அப்பா முன்னாடி தோண்ட கிணறுலாம் தோன்றார். 2வது பக்கத்துல கேரார் பக்கத்திலே அவர் குடியிருந்துட்டு ஒவ்வொரு பகுதியாகவும் ஒரு கிணறு தோன்றார். ஒவ்வொரு கிணறு தோண்டும் போதும் ஈசாக்கு பேர் வைக்கிறார். ஒவ்வொரு கிணறுக்கும் ஏசேக்கு, சித்னா, ரெகபோத், சீபா, சேபா வரிசையா பேர் வச்சுக்கிட்டே வர. ஆனா முதல்ல 2 கிணறு தோண்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? 19:20 வாசிக்கிறேன். ஈசாவுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாவுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இப்போ அந்த இடத்துல இல்லை, நாங்கள் தோட்ட கிணறு எங்களுக்கு தான் சொல்லி வாக்குவாதம் பண்ணல. வாக்குவாதம் பண்ணது யாரு? அபிமெலேக்கு மேய்ப்பர்கள். அடுத்து வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 2 கிணறு வெட்டும் போதும் பிரச்சனை வந்துச்சு. கிணறு வெட்டினதான் நான் தண்ணீரை நான் தான் பயன்படுத்தேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு சொல்லவே இல்லை, வாக்குவாதம் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க வாக்குவாதம் பண்ணி நினைச்சிட்டாங்க, பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதில் இந்த ஈசாக்குடைய பொறுமை விளங்குகிறது. இதுதான் சாட்சி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விட்டு கொடுப்போ கெட்டு போவதில்லை. யாருனாலும் சரி, உலகத்தானாலும் சரி, விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்க கெட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார், பொறுமையை பார்க்கிறார், அதில் நீடி பொறுமையை பார்க்கிறார். ஒரு இடத்துல பிரச்சனை, 2வது இடத்துல பிரச்சனை, இப்போ 3வது இடத்துல தோணுனா யாரும் என்னமே சொல்லல. இந்த வசனம் சொல்லுது, நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினா, விருத்தி அடைவதற்கு கர்த்தர் வாசலை திறந்துட்டார். ரெகபோத் பழுகி பெருகப்படினார் கர்த்தர். எனவே தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி செய்தார் கூடவே இருந்து. இந்த ஈசாக்கின் கர்த்தர்
வர வர விருத்தியடை செய்தார், மகா பெரியவனாக்கினார். அவன் தேவ சமூகத்தில் தியானிக்கிறவனாகவும் கீழ்ப்படிவனாகவும் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்வனாகவும் அவனை கர்த்தர் பார்த்தது நிமித்தமாக அவனை விருத்தியடை செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கூட கர்த்தர் இருக்கிற சத்துருக்களை கண்டுபிடிச்சிட்டான். 28 வாசிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ. நம்ம கூட நம்ம படைச்ச தெய்வம் இருக்கிறத நம்ம பகைக்கிறவங்க பார்க்கணும். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் கூட இருக்கிறத நம்முடைய பகைவர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் வர வர விருத்தியடை செய்து மகா ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களும் முடிச்சு செபிக்கிறான். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்க